வயித்தை கிழிச்சிட்டு கொலை பண்றாரு. சில மத குறியீடுகள் இந்த படத்துல வந்திருக்கு. வணக்கம். நான் ராகவ் குமார். இது தீபிகா அதிர்வுகள். இப்போ நம்ம அஸ்திரம் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஷாம் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அரவிந்த் ராஜகோபால் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய கதை வந்து கொடைக்கானலில் பார்க்கில் மர்மமான முறையில் சிலர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, வயித்தை கிழிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேஸை வந்து விசாரிக்கிற இன்ஸ்பெக்டராக வர்றாரு நம்மளுடைய ஷாம். ஸோ இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி முறையில் மதுரையில் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, கோயம்புத்தூரில் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இந்த கேஸை பற்றி டீட்டெயிலிங்கில் சொல்கிறதுக்காக இவருடைய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு இப்போ சில விஷயங்களை வந்து அவர் அவங்ககிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி பாணியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி 7வது 8வது நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய அடிமைகள் இந்த மாதிரி தன்னைத்தானே வயிற்றை கிழிச்சிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அகிலன், இப்போ நீ ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கல, அதை பற்றின பெரிய லீட் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படி சொல்லி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டீட்டெயிலாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவரே யார் வந்து சொல்கிறாரோ அவரே வயித்தை கிழிச்சிட்டு கொலை பண்ணுறாரு. ஆகா, நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம வந்து ஸ்க்ரீனில் எந்திரிச்சு உட்காடுறோம். நல்லா தான் இருந்தது. படத்துடைய டீட்டெயிலிங்கும் படத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ண விதமும் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஸோ கடைசியில் ஒவ்வொரு விதமாக கண்டுபிடிக்கும் போது இது எல்லாத்துக்கும் மையப்புள்ளியாக நம்ம செஸ் விளையாட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த சதுரங்க விளையாட்டுக்கு பின்னாடி தான் இது வந்து நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இதற்கு பின்னாடி வந்து மார்ட்டின் அப்படின்ற ஒருத்தருடைய ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெக்ட் பண்ணி போகிறாங்க. ஸோ மார்ட்டினை வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, மார்ட்டின் யார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ இந்த படத்தினுடைய நேரேட் பண்ண விதம் நல்லா தான் இருந்தது. ஏன்னா அந்த கொலையாளிகளை தேடி போகிற விதமும் அதை வந்து சொன்ன விதமும் படத்துக்கு வந்து புதுமையாக தான் இருந்தது. ஆனால் மார்ட்டின் யாருன்னு டீட்டெயிலிங் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த படம் வந்து அதனுடைய சுவாரஸ்யத்தை தக்க வச்சுக்க கொஞ்சம் தவறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு கிரைம் த்ரில்லர் அனுபவத்தை அது முதல் பாதியிலும் 2வது பாதியிலும் கொஞ்சம் காட்சியிலையும் கொடுத்தது. ஆனால் கடைசி ஒரு 20-25 நிமிஷங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மார்ட்டினோட டீட்டெயிலிங்குள்ளே போக 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 அந்த படம் வந்து ஒரு சாதாரண படம் மாதிரி டெம்ப்ளேட்டில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக தேடி பிடிச்சிருக்காங்க. ஜப்பானுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்றத பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்துகிட்டு நம்ம கூட இதில் திணிச்சிருக்காங்க. சில மத குறியீடுகள் இந்த படத்தில் வந்திருக்கு. ஸோ வித்தியாசமான படத்திற்கான முயற்சியை அந்த அரவிந்த் ராஜகோபால் இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு த்ரில்லருக்கான திரைக்கதையாக வேகமாக நகர்ந்து போகுது. ஆனாலும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நேர்த்தியாக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் இது. நல்லா அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிமா நடிச்சிருக்காங்க ஹீரோயினாக. அவங்களுக்கு பெரிய வந்து ரோல் இல்லை, ஒரு ஹீரோயினாக வந்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஷாமுக்கு வந்து நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வெற்றி படம் தேடுது. ஆனால் வெற்றிக்கான முயற்சியை அவர் வச்சுருக்கார். ஸோ அவரால் எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த படத்திற்காக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கே இருக்கக்கூடிய அந்த விசாரணை மேலே ஒரு கோபமும், ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம தோற்று போகும்போது தோற்று போய் திருப்பி வரும்போது நடக்கக்கூடிய அந்த 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 அழுத்தமும் அவருடைய முகத்தில் வந்து நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக ஷாம் கேரியரில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஒரு த்ரில்லர் படங்கள் வந்து இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்குது கேரளாவில். ஸோ அது மாதிரி ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த படத்துக்கு இன்னும் நம்ம ஸ்ரத்தை எடுத்துக்கலாம். கேமரா ஒர்க் நல்லாவே இருக்குது. கேமராவும் பின்னணி இசையும் நல்லா கரெக்டாக வந்து கோயின்சைட் ஆகுது பல இடங்களில். எடிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா எடிட்டிங் வந்து சில இடத்துல லேக் ஆகுது. அந்த லேக்கையும் மீறி நம்ம அடுத்த காட்சிகளுக்கு போகும்போது நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மார்ட்டின் யார் அப்படிங்கிற அதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சிருது. ஸோ இதை வந்து இன்னும் வந்து தக்க வச்சிருக்கலாம். ரஞ்சித்னு ஒருத்தர் கூடவே வர்றாரு. அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. போலீஸ் கான்ஸ்டபிளாக நடிச்சவர் வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு. இது முதல் படம்னு சொல்கிறாங்க அவருக்கு. முதல் படம்ன்றது தெரியாத அளவுக்கு அவருடைய நடிப்பு இருக்குது. வெளியே வரும்போது கையில் கத்தியோட வந்தா சார். ஸோ இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்துலையும் நிறைய ஸ்ரத்தை எடுத்துகிட்டு பண்ணியிருக்காரு. இது வந்து அஸ்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். நம்ம மாறுபட்ட த்ரில்லர் படங்களை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓரளவுக்கு மேலே இந்த படத்தை வந்து ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து படத்தின் போக்கில் தான் இந்த படத்தை நீங்கள் ரசிக்க முடியும். முதல் பாதி ரொம்பவே நல்லா இருந்தது. 2ஆம் பாதியில் சில ஒரு 20 நிமிடம் வரை நல்லா இருந்தது. கடைசி 20 நிமிடம் வந்து ஒரு சாதாரண கதை போல் இந்த படம் முடியுது. இதையும் இவர் சரி பண்ணியிருந்தானா இந்த அஸ்திரம் வந்து இன்னும் வந்து வலுவாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். நன்றி. மீண்டும் ஒரு விமர்சனத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். தீபிகா அதிர்வுகளுக்காக நான் உங்கள் ராகவ் குமார்.